இந்த பையன் ரொம்ப ஃபேரா இருக்கா, அப்படின்னா நானும் ஹைட் அண்ட் ஃபேரா. ஐயோ, எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சா? அப்படி இருந்த சக்சஸ் ரொம்ப தூரமாச்சே. ஹைட்டா இருக்கிறவங்க மட்டும் சக்சஸ் ஆனாங்களா, இல்ல ஃபேரா இருக்கிறவங்க தான் சக்சஸ் ஆனாங்களா? இதை தெரிஞ்சுக்க ஒரு குட்டி கதை சொல்லிட்டா சார். சீக்கிரம் தொடுபவர்களுக்கு சீக்கிரம் தொட்டவர்களின் பாடை. ஹார்ட்லி வெல்கம் டு மை சேனல் ஆஃப் சீக்கிரம். ஒரு சீடன் அவரோட குருவுக்கு தினமும் 2 குடம் நிறைய தண்ணி அவரோட ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போவாராம். ஒரு பக்கம் நல்ல குடம், இன்னொரு பக்கம் ஒரு விரிசல் விட்ட குடம். அந்த விரிசல் விட்ட குடத்துல அவர் ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போகும்போது அல்ல பாடி தண்ணி தான் இருக்கும். வர தண்ணியெல்லாம் மீறி கீழே கசைந்திரும். அப்ப 2 குடமும் ஒரு நாள் பேசிச்சான். அந்த நல்ல குடம் சொல்லிச்சான், இங்க பாத்தியா நான் எவ்வளோ நல்லா இருக்கேன், என்கிட்ட ஒரு விரிசல் கூட இல்லை, நான் தண்ணியை வேஸ்ட் பண்றதும் இல்லைன்னு சொல்லிச்சான். அப்ப அந்த பழைய குடம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். அப்ப அந்த பழைய குடம் அவரோட பொறுமையில இருந்து அந்த சீடன் கிட்டே பேசிச்சான். ஏன் என்னை நீ இன்னும் வச்சுட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்க, என்னை தூக்கி புத்தட்டி நீ வேற ஒரு நல்ல குடமா வாங்கிக்கோன்னு. அப்ப அந்த சீடன் சொன்னா, நீ இரு, நான் உனக்கு நாளை கடை சொல்றேன்னு. அந்த பானையும் அடுத்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி அடுத்த நாள்ல கேட்டுச்சான். அப்ப அந்த சீடன் சொன்னா, நீ இருக்கிற பக்கம் மட்டும் பாரு எவ்வளோ பூ இருக்குன்னு, ஆனா நல்ல பானை இருக்கிற சைட்ல பாரு ஒரு பூவானால பார்க்க முடியாதுன்னு. உன்கிட்ட இருந்து கசிஞ்ச நீர் தான் இந்த செடிங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய பூ கொடுத்துருக்கு. அதை வச்சு என்னோட ஆசிரமத்தையும் என் குருவோட தேவையும் நான் அழகாப்படுத்தினேன். ஸோ குருவுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாராம். அந்த குடத்துக்கு அந்த மாதிரி நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. அது வராமல் இருக்கணும்னா நீங்கள் உங்களையே நேசியுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்கீங்களோ அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு தனித்துவமான திறமை இருக்கும். அதை நீங்க மேலும் மேலும் வளர்த்து கொள்ளுங்கள். நானாக இருப்பது தான் சிறப்பு. நான் என் தனித்துவமான திறமையில் வைத்து ஜெயிப்பதுதான் சுவாரஸ்யம். உங்களுடைய தனித்துவமான திறமைகளை வைத்து நீங்களும் உங்கள் வெற்றி பயணத்தை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சீக்கிரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை மகிழுடன் சீக்கிரம் ரேவன்.